கிளாசிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு குறிப்பை வைத்துக்கொண்டு ஒரு சொல்லை பண்பு தொகையா, வினைத்தொகையா, அடுக்கு தொடரா, உரிச்சல் தொடரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுக்குத்தொடர் அடுக்குத்தொடர் அப்படிங்கிறது சொற்களே அடுக்கி வருவது அடுக்குத்தொடர். 2, 3, 4 முறை அடுக்கி வருவது. அது பயம், அச்சம் அப்படின்னாலும் பயம் அப்படின்னாலும் ஒன்று தான். மகிழ்ச்சி. அடுத்தது வேகத்தின் காரணமாக ஒரு சொல் 2 முறை 3 முறை 4 முறை திரும்ப திரும்ப வருவது. இந்த சொற்களை பிரித்தால் பொருள் தருவது அடுக்குத்தொடர். ஊழ் 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 அப்படின்னா காலம் அல்லது யுகம். அது காலம் காலமாக, யுகம் யுகமாக அப்படின்னு வரும். பிரித்தால் பொருள் தருவது அடுக்குத்தொடர். அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகை 3 காலமும் மறைந்து வருவது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா வளர் வானம், வளர் வானம், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3மே மறைந்து வந்துள்ளதனால் இது என்னது அப்படின்னா வினைத்தொகை. அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகை பண்பு அப்படின்னா குணம், பண்பு அப்படின்னா குணம், தொகை அப்படின்னா தொக்கி, தொக்கி அப்படின்னா மறைந்து வருவது, தொக்கி அப்படின்னா மறைந்து வருவது. வேற்றுமை உருபுகள் அதனுடைய உருபுகள் மறைந்து வருவது தான் தொக்கி. இப்போ செந்தி இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பண்பு தொகை செம்மை கூட்டல் தீ அப்படின்னு பிரிக்கலாம். இதுதான் மை விகுதி, இதுதான் மறைந்து வருவது. தொக்கி அப்படின்னா மறைந்து வருவது, மை விகுதி மறைந்து வந்திருக்கு. ஒரு சொல்லை பிரிக்கும் போது மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. எப்படின்னா செம்மையான தீ, செம்மை ஆகிய தீ, மை ஆன ஆகிய என்ற பண்பு உருபுகள் மறைந்து வந்துள்ளதனால் இது பண்பு தொகை எனப்படும். நமக்கு நன்மொழி நன்மை கூட்டல் மொழி, மூதூர் முதுமை கூட்டல் ஊர், இளம் கமுகுன்னு இருக்கு, இளமை கூட்டல் கமுகு. அடுத்தது வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. இப்போ மை விகுதி மறைந்து வந்திருக்கு. தொக்கி அப்படின்னா மறைந்து வந்திருக்கிறதுனால் இது பண்பு தொகை. அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறு அப்படின்னா கடைசி எழுத்து அப்படின்னாலும் இறுதி எழுத்து அப்படின்னாலும் ஒன்று தான். ஈறு. கெட்ட அப்படின்னா மறைந்து, எதிர்மறை பெயரெச்சம் எதிர்மறை பொருளை தருவது. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா வாரா. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் இலக்கண குறிப்பு. வாரா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இயலாத. அப்போ என்ன வந்திருக்குன்னா வாராத அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கும்போது இந்த தா மறைந்து வந்திருக்கு. அப்போது கடைசி சொல் ஆங்கிற ஓசை பெற்று வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு எளிய குறிப்பு என்ன அப்படின்னா ஒரு சொல்லின் இறுதியில் கடைசி எழுத்து ஆங்கிற ஓசை பெற்று வரும். இப்போ வாரா ஆங்கிற ஓசை பெற்று வரும். அடுத்தது ஈற்றெழுத்து கடைசி எழுத்து கெட்டு அழிந்து போகும். இப்போ என்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னா வாராத அப்படிங்கிற எதிர்மறை பொருள் வந்திருக்கு. இப்போ எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கும்போது எதிர்மறை பொருளில் வந்துள்ளது. அடுத்தது தொழில் பெயர். தொழில் பெயர் ஒரு வார்த்தையில் அல், தல், அம், ஐ, கை ஆகிய உறுப்புகள் பெற்று வரும் கடைசி எழுத்து. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல். இப்போ தல் என்ற விகுதி வந்திருக்கு. நோக்கல் அல், தல், அம், ஐ, கை என்ற ஓசை பெற்று வரும். இப்போ வியத்தல் தொழில் பெயர் வியப்பு என்ற வினையை குறிக்கின்றது. தொழில் பெயர் வினை அப்படின்னாலும் செயல் அப்படின்னாலும் ஒன்று தான். அடுத்தது இங்கே வினையை குறிப்பதனால் இது தொழில் பெயர். தொழில் பெயர் விகுதிகள் பெரும்பாலும் அல், தல் முடியும். இங்கே அல், தல், அம், ஐ, கை ஆகியவற்றை பெற்றும் வரும். அடுத்தது எண்ணும்மை. எண்ணும்மை எண்ணிக்கையின் அடிப்படையில் வருவது எண்ணும்மை. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா குண்டலமும் குலை காதும். அப்போ காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் குண்டலம், குலை. அப்போ குண்டலம் 1, குலை காது 1 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் இது 1 இது 1 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கு. அடுத்தது என்ற சொல் பெற்று வரும். ஒரு சொல்லின் இறுதியில் என்ற சொல் பெற்று வந்திருக்கின்றது. அப்படிங்கிறது அசைச்சொல். அசைச்சொல் அப்படின்னா பொருள் தராது. இது ஓசைக்காக பயன்படுத்தக்கூடியது. குண்டலமும் குலை காதும். அடுத்தது வண்ணமும் சுண்ணமும். என்ற சொல் வந்திருக்கு. வெளிப்படையாக என்ற சொல் வந்தால் அது எண்ணும்மை. என்ற சொல் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. இப்போ காடனுக்கும் கபிலனுக்கும் என்ற சொல் வெளிப்படையாக வந்துள்ளது.
அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. இப்போ ஆடுக அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. இது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. எப்படி எளிமையான குறிப்பு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சொல்லின் இறுதியில் க இய இயர் அப்படின்னு முடிந்தால் அது வியங்கோல் வினைமுற்று. இப்போ ஆடுக அப்படிங்கிறது வினை சொல்லின் பொருள் முழுமையும் பெற்றுள்ளது. இப்போ வினை அப்படின்னா செயல் அல்லது தொழில். வினை அப்படின்னா செயல் அல்லது தொழிலை குறிப்பது. எந்த அடிப்படையில் வரும் அப்படின்னா வேண்டல், விதித்தல், வைதல், வைதல் அப்படின்னா திட்டுதல், வாழ்த்துதல் என்ற பொருளில் வரும். அடுத்தது இங்க ஆடுக என்ற வினைமுற்று வியப்பு பொருளில் வந்துள்ளது. வேண்டல், விதித்தல், வாழ்த்துதல், வைதல் இந்த 4 பொருளின் அடிப்படையில் தான் வியங்கோல் வினைமுற்று வரும். அடுத்தது இடைக்குறை. ஒரு சொல்லின் இடையில் ஒரு எழுத்து மறைந்து வந்தால் அது இடைக்குறை. இப்போ இங்கே கண்ணீர் அப்படின்னு வந்திருக்கு, ஆனால் நமக்கு என்ன பொருள் அப்படின்னா கண்ணீர் என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன வந்திருக்கு அப்படின்னா கேள்வி கண்ணீர். அப்போ கண்ணீர் அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இடைக்குறை. அப்போ இடைக்குறை அப்படின்னா இடையில் ஒரு எழுத்து மறைந்து வந்திருக்கு. எந்த எழுத்து அப்படின்னா இன் என்ற எழுத்து மறைந்து வந்திருக்கு. அப்போது ஒரு சொல்லின் இடையில் ஒரு எழுத்து குறைந்து வந்தால் அது இடைக்குறை. ஆனால் அது பொருள் மாறாமல் அப்படியே இருக்கும். கண்ணீர் அப்படின்னாலும் பொருள் அதே தான், கண்ணீர் அப்படின்னாலும் அதே பொருளை தான் தருகின்றது. இடைக்குறை அப்படின்னா இடையில் ஒரு எழுத்து மறைந்து வருவது இடைக்குறை. அடுத்தது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைகள் 8 வகைப்படும். இங்கே வேற்றுமை எது அப்படின்னா மெய்முறை. இப்போ மெய்முறைக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா வேற்றுமை தொகை. இப்போ என்ன பொருள் விரித்து பார்க்கலாம் அப்படின்னா மெய்யின். மெய் அப்படின்னா 2 பொருள், உண்மை, உடல் என்று 2 பொருள். இங்கே நமக்கு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா உடல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உடலின் முறை. அப்போ என்ன உருபு மறைந்து வந்திருக்கு அப்படின்னா இன் என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளதனால் இது வேற்றுமை தொகை. இப்போ ஐ, ஆல், கு, இன், அது, கண். முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. இது இரண்டாம் வேற்றுமை 3, 4, 5, 6, 7, 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அப்போ நமக்கு எத்தனாவது வேற்றுமை உருபு வந்திருக்குன்னா 4ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. இது வேற்றுமை தொகை. மெய்யின் முறை இன் வந்துறதுனால் இது வேற்றுமை தொகை. இப்போ தொகை அப்படின்னா தொக்கி, மறைந்து. என்ன மறைந்து வந்திருக்கு அப்படின்னா இன் என்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்தது வினை ஆளனையும் பெயர். வினை அப்படின்னா செயல் அல்லது தொழில். இங்கே கருவியை குறிக்காமல் கருத்தாவை குறிப்பது வினை ஆளனையும் பெயர். ஒரு தொழிலுக்கு கருவி முக்கியம். அந்த கருவியை குறிக்காமல் அந்த கருவியை பயன்படுத்தி கொண்டு யார் ஒருவர் தொழிலை செய்கிறார்களோ அவங்களை குறிப்பது. கருவி அப்படின்னா ஆயுதம், கருத்தா அப்படின்னா அந்த தொழிலை செய்பவர். அடுத்து இங்கே நமக்கு என்ன அப்படின்னா கேள்வி நான் அப்படின்னா கேட்டல். வினை ஆளனையும் பெயர். இங்கே கருத்தா அப்படின்னாலும் எழுவாய் அப்படின்னாலும் ஒன்று தான். வினையை செய்பவர் குறிப்பது, அந்த தொழிலை செய்பவரை குறிப்பவர் தான் கருத்தா. கருத்தா செய்யும் வினையால் பெயரின் கருத்தாவுக்கு முக்கியத்துவம் வருகின்றது. அதே போலதான் சொல் அமைந்துள்ளது வினையால் பெயர் ஆகும். அது வினையால் அமையும் பெயர். தொழில் அல்லது செயலால் அமையும் பெயர் தான் வினையாளனையும் பெயர். கருவியை குறிக்காமல் கருத்தாவை குறிப்பது. யார் ஒருவர் அந்த தொழிலை செய்கிறார்களோ அவங்களை குறிப்பது. அடுத்தது தொகுத்தல் விகாரம். தொகுத்தல் அப்படின்னா சேர்த்தல், விகாரம் அப்படின்னா மாறுபட்டது. இங்கே என்ன வந்திருக்குன்னா காக்க வென்று வந்திருக்கணும். ஆனால் நமக்கு இந்த காக்க வென்று அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. காக்கென்று அப்படிங்கிறது தொகுத்தல் விகாரம். காக்க இக்கு கூட்டல் ஏ வே. அடுத்தது இங்கே என்ன தோன்றி இருக்கு அப்படின்னா உடம்படுமை வந்திருக்கு, இயல்பாக வந்திருக்கு. காக்க வென்று அகர ஈறு கெட்டு. அகர ஈறு அப்படின்னா கடைசி எழுத்து. கா அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஆ, இதுதான் கா. அகர ஈறு வரிசை பெற்றிருந்தது. இயல்பாக ஒரு எழுத்து குறைந்து வந்தால் ஆனால் பொருள் மாறாமல் வந்தால் இது தொகுத்தல் விகாரம். அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் ரெண்டும் ஒரே சமயத்தில் மறைந்து வந்தால் இது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா கைமுறை. என்ன இலக்கண குறிப்பு கேட்கலாம் அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை.
இப்போ விரித்து சொல்லும்போது கையால் செய்யும் முறை. அப்போ என்ன உருபு வந்திருக்குன்னா ஆள். இப்போ ஆள் அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருபு அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருபு. ஆள் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபு. கை என்ற கருவியின் பயனை கொண்டு செய்யப்படுகின்றது. 3ஆம் வேற்றுமை உருபு. இப்போ ஆள், அடுத்தது கை. ஆள் அப்படிங்கிறது உருபு, கை அப்படிங்கிறது பயன். இரண்டும் ஒரே சமயத்தில் மறைந்து வந்துள்ளதனால் இது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாகும். அடுத்தது வெறியி. இது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை. சொல்லின் இறுதியில் இகர ஈறு. இகர ஈறு அப்படின்னா ஈங்கிறது தான் இகர ஈறு. இகர ஈறு சேர்ந்து வந்தால் இது சொல்லிசை அளபடை. இப்போ வெறியி. ஒரு சொல்லின் இறுதியில் ஈங்கிற ஓசை பெற்று வந்தால், இகர ஈறு வந்தால் அது சொல்லிசை அளபடை ஆகும். சொல்லிசை அளபடை அப்படிங்கும்போது அளவெடுத்தல் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை தோன்றுவது. இது ரீ அப்படிங்கிறது நெடில், ஈ அப்படிங்கிறது குறில், அதனுடைய இணை எழுத்து தோன்றும், மீண்டும் ஒரு முறை தோன்றுவதுதான் சொல்லிசை அளபடை. நன்றி.